ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஷ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது மூலமாக நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னதுன்னா ரவா கேசரி. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துடலாம். 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அதில் 2 பங்கு ஜீனி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, நெய் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன், கேசரி பவுட்ரு, தேவையான அளவு எண்ணெய், அதுக்கப்புறம் தண்ணி. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போது ஆயில் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன் இல்லையா, அதை ஊற்றிக்கலாம். இப்போ அந்த 1 கப் ரவையை இதில் போட்டுருங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். சிம்மிலே வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா டக்குன்னு தீஞ்சிரும் ரவை. சிம்மிலே வச்சு கிளறிக்கிட்டே இருப்போம். அது ஒரு ஸ்மெல் வரும். ரவையோட ஸ்மெல் வந்ததும் கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆனதுமே நம்ம வேறு ஒரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை ஆயில் கொஞ்சமாக தான் விட்டுருக்கேன். சில பேர் நெய்லெலாம் செய்வாங்க. ஓவர் ஆயில் நெய் நம்மளுக்கு செட் ஆகாது நம்ம உடம்புக்கு. அதனால் நான் ஆயில் கம்மியாக தான் விட்டுருக்கேன். இப்போ நல்லா வறுத்துக்கணும். லைட் ப்ரௌனிஷாக வந்ததுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ரொம்ப சிம்பிள் தான். கெஸ்ட்டு யாராவது வந்துட்டாங்கன்னா வித்தின் 5 மினிட்ஸில் இதை செஞ்சிடலாம். ஏன்னா இது எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். நல்லா கிளறிக்கணும். இதுக்கு அந்த அளவு மட்டும்தான் பார்க்கணும். இந்த ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் அந்த தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ அதே பாத்திரம் தான், லைட்டாக வாஷ் பண்ணிக்கோங்க. பாத்திரம் காஞ்சதும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எதுக்கு அப்படின்னா முந்திரி வறுக்கிறதுக்காக தான். வேணுன்றவங்க நெய் கூட விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி நல்லா வறுக்கணும். கிஸ்மிஸ் தேவைன்னா போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் இப்போ தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதே இந்த கப்புக்கு நான் ஊற்றுறேன். அளவு பார்த்துக்கோங்க. ரவை எடுத்தோம் இல்லையா, அதே கப்பு தான். 1 மொத்தம் 4 கப் ஊற்றிருக்கேன். அந்த 1 கப் ரவைக்கு 4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். ஜீனி 2 கப் எடுத்திருக்கோம். இந்த அளவு மட்டும் தான் முக்கியம், மற்றபடி எதுவுமே தேவையில்லை. இப்போ அந்த தண்ணியிலே கேசரி பவுட்ரு போட்டுருங்க. உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் கலரே தேவையில்லைன்னா ரொம்ப நல்லது. கலரே இல்லாமல் ஒயிட் கலர் கேசரி கிடைக்கும். கலர் தேவை அப்படின்னா ஆரஞ்சு வேணுன்னா ஆரஞ்சு, அல்லது ரெட் வேணுன்னா ரெட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ரெட் கலர் போட்டிருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கணும். அளவு திரும்பவும் சொல்கிறேன். 1 கப் ரவைக்கு 2 கப் சர்க்கரை, 4 கப் தண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சிருச்சு இல்லையா. இப்போது இந்த கொதிக்கிற டைமில் நம்ம இந்த வறுத்து வச்சுருக்க ரவையை அதோட ஆட் பண்ணிக்கிறோம். சிம்லேயே வச்சுக்கோங்க. ரவை போட்டதுக்கப்புறம் விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா கட்டி தட்டிடும். அப்புறம் கேசரி நல்லாவே வராது. ஸோ இப்போ ரவையை போட்டாச்சு. உடனே நம்ம விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நான் எடுத்துருக்க இந்த சின்ன கப்புக்கு டெஃபினட்டாக உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு ஒரு 3 பேர் சாப்பிட்லாம்.
3 பேர் 4 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக. உங்கள் ஃபேமிலிக்குன்னா உங்கள் அப்பா அம்மா குழந்தைங்க 2 பேர் இருந்தால் இது தாராளமாக போதும். டக்குன்னு செய்யக்கூடியது. அதுவும் இல்லாமல் கொஞ்சமான அளவை வச்சு செய்யக்கூடியது. ரொம்ப கம்மியான அளவுகளை வச்சு செய்யக்கூடியது. நல்லா கிளறிட்டே இருக்கணும். ரவை நல்லா வெந்துடும். கட்டியான பதத்துக்கு வரப்போகுது பாருங்கள். நீங்கள் பார்த்தாலே தெரியும், போட்டதுக்கும் இப்போ எப்படி ஆயிருக்கு, எப்படி வெந்திருக்குன்றது தெரியும். நல்லா கட்டியாகணும். கிண்டிகிட்டே இருக்கணும், விடவே கூடாது. சிம்மிலே வச்சுக்கணும். ரொம்ப ஹீட் வச்சோம் அப்படின்னா தெறிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம மேலேயே டப்பு டப்புன்னு. அதனால் சிம்மில் வச்சு தான் கிண்டணும். இது இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்துட்டால் போதும். இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த 1 கப்புக்கு 2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் நான். அதை இதோட ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். சர்க்கரை போட்டு நல்லா கிண்டுங்க. அதுவே மெல்ட் ஆயிரும். மைனிங் சர்க்கரையும் போட்டேன் நான். அந்த 1 கப்புக்கு 2 கப் சர்க்கரை தான் போடுறேன். உங்களுக்கு சர்க்கரை ஜாஸ்தி வேணும்னா 2 கப் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் வேறு மாதிரி ஆயிடும். 2 கப் சர்க்கரை போட்டிருக்கேன் இல்லையா, நல்லா கிண்டணும், விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இது சர்க்கரை போட்டதுக்கப்புறம் லைட் ஆரஞ்சாக இருக்கிறது கூட ரெட்டிஷாக ஆயிடுது பாருங்கள். நல்லாயிருக்கும் கேசரி உங்களுக்கு. நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக கட்டியானதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா கேசரி ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாகும். அதனால் கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நான் அந்த பதம் என்னன்றதை உங்களுக்கு காட்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்குது. நல்லா கிளறிட்டே இருக்கணும். ரொம்ப ஹீட் வச்சிங்க அப்படின்னா நம்ம மேலே தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால் கம்மியான ஹீட்டில் வச்சே கிண்டுங்க. விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நான் கிண்டுற மாதிரியே கிண்டிங்கனாவே உங்களுக்கு ஈஸி தான். அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நான் இது ஒரு சின்ன பேனில் தான் செய்கிறேன். வீட்டுக்கு கெஸ்ட்டு நிறையா வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரவையோட அளவை மட்டும் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 2 மடங்கு ஜீனி எடுத்துக்கோங்க, 4 மடங்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த அளவு மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும். சில பேர் அளவு தெரியாதனால தான் சொதப்புறது. அளவு தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக செஞ்சிடலாம். அது மாதிரி ரவையும் ரொம்ப கருகிற மாதிரிலாம் வறுத்துறாதீங்க. லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் வந்தது நான் காட்டினேன் இல்லையா, அதோடு அமர்த்திடணும். இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பதம் போதும். இதில் லாஸ்ட்டாக இத்தினோண்டு நெய் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன், நெய்யை. அவ்வளோதான். இது ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து நீங்கள் கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்க அப்படின்னாவே இது நல்லா கட்டியாயிரும். ஒரு 3 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா கேசரி நல்லா கட்டியாயிரும். இப்போ நான் வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். சூப்பரான சுவையான கேசரி ரெடி ஆயிடுச்சு 5 மினிட்ஸில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.